முருகனுக்கு எப்படி 6 படை இருக்கோ அதே மாதிரி சபரிமலைக்கும் 6 படை இருக்குது. அதாவது அச்சன் கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புல, பந்தளம், எரிமேலி சாஸ்தா, சொரிமுத்து ஐயனார், சுவாமி சபரிமலை, இப்படி 6 படை இருக்கதா சொல்கிறாங்க. அந்த 6 படையில் ஒரு படையான ஆரியங்காவு கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம முதல்ல ஆரியங்காவு கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்க குளத்துப்புலா கோயிலுக்கு போயிருந்தோம். ஐயப்பனோட 6 படையில் 3ஆம் படைன்னு சொல்கிற இந்த கோயிலில் ஐயப்பன் குழந்தை வடிவத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாரு. அந்த கோயிலை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் பரசுராமரால் உருவாக்கப்பட்டது. இந்த கோயில் கல்விக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோயிலில் வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சபரிமலையில் எப்படி ஆபரண பெட்டி திருவாபரண ஊர்வலம் நடக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆரியங்காவிலையும் நம்ம சுவாமி ஐயப்பனுக்கு திருவாபரண ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிற வாய்ப்பு நமக்கு நம்ம நண்பர்கள் மூலியமா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் இங்கே ஆரியங்காவு கோயிலை நம்ம தங்கி கோயிலுக்கு சேவை செஞ்சு அலங்கார டெக்கரேஷன் ஃபுல்லாக கோயில் நம்ம பண்ணியிருக்கோம். திருவாபரண கோச யாத்திரை ஊர்வலம் அதில் பங்கு கொள்றதுக்கு நமக்கு சுவாமி ஐயப்பன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி 1ஆம் தேதி திருவாபரண ஊர்வலம் இந்த கோயிலில் நடக்குது. சபரிமலையில் சுவாமி ஐயப்பன் பிரம்மச்சாரியாக காட்சி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே ஆரியங்காவு கோயிலில் புஷ்பகலா தேவியுடன் காட்சியளிக்கிறாரு. இந்த கோயிலும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. ஆரியங்காவு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஐயனையும் புஷ்பகலா தேவி சுவாமிகளையும் தரிசிப்பதற்காக நம்ம நண்பர்கள் மூலமாக ஒரு அழகான சிற்பம் உருவாக்கியிருக்காங்க. கோவில் முழுவதும் நைட்டு 3 மணி வரைக்கும் இந்த பூ அலங்காரம் எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக சிறப்பாக கோயிலை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஐயனோட ஆபரணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஆபரண பெட்டி தயாராக இருக்குது. இதெல்லாம் கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற சாமி சிலைகள். இந்த சிலையோட பேர்லாம் நமக்கு தெரியல. இந்த சிலையோட பேர் வனதேவதை. காட்டுப்பகுதியில் இருக்கனால வனதேவதையை நம்ம சாமியாக வழிபடுறாங்க. இதுதான் கோயிலோட முழு தோற்றம். கருப்பண்ணசாமி, கருப்பாயி சாமி. இது ஐயப்ப சாமி கோயிலோட நுழைவாயில். இங்க இருக்க ஆரியங்காவு கோயிலுக்கு நிறைய பேர்னால நேரில் தரிசனம் பண்ண முடியாது. அதனால இந்த ஆரியங்காவு கோயில் நம்ம எப்படி இருக்குது, இந்த திருவாபரண ஊர்வலம் எப்படி நடக்குது, இந்த கோச யாத்திரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு லைவா காட்டுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். திருவாபரண பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக இப்போ கோயில்ல இருந்து சுவாமிகள் எல்லாமே புறப்படுறாங்க. நம்மளும் கூடவே திருவாபரண பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக புனனூர் கிளம்பினோம். இதுதான் திருவாபரண பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக தயாராக இருக்கிற குதிரை வாகனம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புனலூரில் இருக்க கிருஷ்ணர் கோயில். இந்த கிருஷ்ணர் கோயிலில் தான் திருவாபரண பெட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புனலூர் இருக்க கிருஷ்ணர் கோயில். இந்த கிருஷ்ணர் கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஐயனுக்கு அணிவிக்க இருக்கும் அழகான ஆபரணத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆரியங்காவு ஐயாவு, அச்சங்கோயில் அரசனுக்கு நம்ம அணிவிக்க இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மக்களோட பார்வைக்காக இதை தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க எல்லாரும். மக்களோட பார்வைக்காக இது கண்காட்சி மாரி வச்சுருக்காங்க. காலையில் எல்லாரும் இந்த ஆபரணத்தை நம்ம தரிசிக்கலாம். கிருஷ்ணர் கோயிலோட அழகான கொடி மரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இங்கே திருவாபரணப்பட்டி ஊர்வலத்துக்கு முன்னாடியே இங்கே உணவு பாயாசம் எல்லாமே தயாராகிட்டுருக்கு. அங்கங்கே வழிநடைகளையும் உணவு எல்லாமே மக்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திருவாபரணப்பட்டி கிளம்பிருச்சு. இந்த புனலூர் கிருஷ்ணர் கோயிலிருந்து தான் அச்சங்கோயிலுக்கும் ஆபரணப்பட்டி போகுது, ஆரியங்காவுக்கும் ஆபரணப்பட்டி கிளம்புது. இப்போ ஆபரணப்பட்டி கிளம்புறத நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. அச்சன் கோயில், ஆரியங்காவு 2 கோயிலில் இருக்க சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கிற
ஆபரண பெட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. 2 கோயிலுக்கும் இங்கேருந்து தான் கிளம்புது. ஓம் சுவாமியே சரணமையப்பா. யானை மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் மக்கள் வெள்ளத்தில் ஆபரண பெட்டி கிளம்பி போயிட்டுருக்கு. இந்த வாகனம் அச்சன் கோயிலுக்கு செல்லுகின்ற வாகனம். இந்த வாகனம் ஆரியங்காவு கோயிலுக்கு செல்லக்கூடிய வாகனம். இங்கே நம்ம போகிற வழியெல்லாம் ஃப்ரீயாகவே சாப்பாடு, ஜூஸு, மோர் இந்த மாதிரி நிறைய மக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆபரண பெட்டி ஊர்வலமாக நடந்து வரும்போது மலர் தூவி வரவேற்கிறதுக்காக பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆபரண பெட்டி ஆரியங்காவுக்கு வந்துருச்சு. ஆரியங்காவிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆபரண பெட்டியை வச்சுருக்காங்க. இங்கேருந்து நடைபயணமாக ஆபரண பெட்டியை ஆரியங்காவு கோயிலுக்கு கொண்டு வராங்க. நடைபயணமாக வரும்போது மக்கள் எல்லாமே காலில் விழுந்து வணங்கி தரிசிக்கிறாங்க. இப்போ ஆபரண பெட்டி ஊர்வலத்துக்கு தயார் நிலையில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடைபயணமாகவே கோயிலுக்கு இந்த ஆபரண பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சபரிமலை ஆபரண பெட்டி எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நடைபெறுமோ அதே மாதிரி தான் இந்த ஆரியங்காவு கோயிலுக்கும் அச்சங்கோயிலுக்கும் சேம் ப்ரொசீஜரில் நடக்குது. ஒரு கட்டுக்கோப்பாக அமைதியாக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு அமைதியான முறையில் இவ்வளோ அழகான ஒரு ஊர்வலத்தை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அமைதியாக ஒரு பக்தியாக ஒரு ஊர்வலம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கோயில் பக்கத்தில் நெருங்கியாச்சு. ஆரியங்காவு பக்கத்தில் வந்தாச்சு. ஆபரண பெட்டி கோயிலை ரீச் ஆயிருச்சு. ஆபரண பெட்டி போகும்போது அவங்க பாதம் பட்ட இடத்துல இருக்க பூவெல்லாம் எடுத்து வழிபடுறதுக்காக பூ எடுக்கிறாங்க மக்கள் எல்லாமே. இப்போ ஆபரண பெட்டி கோயிலை ரீச் ஆயிருச்சு. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா.